அடையாறு கடல்ல கிடக்கிற இடத்துக்கு ஆமை ஊட்டியது, அதனாலதான் ஆமைகள் இங்க வருதுன்னு சொல்லி ஒரு எஸ்டூரியன் மேனேஜ்மெண்ட் பத்தி நாங்க தெளிவா சொல்றப்ப யாருமே அதை பொருட்களை எடுக்கல. ஆனா இப்ப அண்மையில சென்னையில வெள்ளம் வந்து அடையாறு ஆறை உண்மையிலே ஒரு ஆறாக எல்லாரும் பார்த்த பிறகுதான் அது ஒரு ஆறுடைய பெருமையை ஒத்துக்கிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு 17 ஆற்றுப்படுக்கை இருக்கு. அந்த ஆற்றுப்படுக்கை ஒரு 53 இடத்துல கடல்ல போய் சேருது. அந்த 53 இடங்கள்ல தான் இந்த ஆமைகள் எல்லாம் வந்து போகுது. அப்ப ஒரு பல்லுயிர் ஒரு விலங்குகளுக்கும் தாவரங்களுக்குள்ள தொடர்பு, அதை வந்து மனிதன் எப்படி விலங்குகள் மூலமா தெரிஞ்சுக்கிட்டான். இந்த ஒரு பல்லுயிர் ஓம்புதல் இருந்தா கிளைமேட் சேஞ்ச் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப கடற்கரையில் அன்றாடம் போறவங்களுக்கு தெரியும், ஒரு நண்டு கரையை பற்றியும் கரையை தேடி ஓடி வந்தால் கடல்ல ஏதோ சிக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி மீன்கள் இடம்பெயர்ந்தால் கடல்ல சிக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி ஆமைகள் வந்து கடலுக்கு தொடர்பில்லாத இடத்துக்கு போச்சுன்னா அந்த கடல்ல ஏதோ ஒரு சுனாமி வரப்போதுன்னு தெரியும். இது மாதிரி ஒரு பறவைகள் வந்து மலையை நோக்கி பறந்தால் அந்த சிக்கல் வரும் தெரியும். ஒரு பறவைகள் மூலமாக ஒரு பருவநிலை மாற்றத்தை தெரிஞ்சுக்க கூட நமக்கு அந்த புரிதல் இப்ப இல்லாம போயிடுச்சு. ஒரு பறவை வந்து கீழே கூடு கட்டுற பறவை மரத்து உச்சியில கூடு கட்டுனா அந்த இடத்துல அழிவு வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒரு பறவைகளுக்குரிய பறவைகள் விலங்குகள் நம்ம வந்து ஒரு சதை பிண்டங்களா தான் பாக்குறோம். அது வந்து ஒரு மீட்டா நம்ம அன்றாட உணவா பாக்குறோம். ஆனா அந்த காலத்துல அதை வந்து ஒரு நிலவியல் சார்ந்த தரவுகளை சொல்லக்கூடிய ஒரு கருதுகோளா தான் பார்த்தாங்க. பறவைகளை வந்து தெய்வம் வச்சாங்க, மரங்களை தெய்வம் வச்சாங்க. அந்த தன்மை இப்ப போயிடுச்சு. இப்ப ஊடக பார்வையில் பாக்குறப்ப இன்னைக்கு சுற்றுச்சூழல் இல்லாம மனிதன் வாழ முடியாது. அண்மையில பாக்குறப்ப வெள்ளம் வந்தப்ப யாராரு வீட்டு குப்பையை வெளியில போட்டாங்களோ அந்த குப்பையெல்லாம் வீட்டுக்குள்ளேயே வந்தது. எந்த குப்பை வந்து ஆறுகள் வழியா கடலுக்கு போச்சோ அந்த குப்பையை கடல் திருப்பி கரைக்கு தள்ளிடுச்சு. இப்ப சென்னையில வெள்ளம் வந்தப்ப பார்த்தப்ப கரை முழுக்கும் மனிதர்கள் போட்ட குப்பை கடலுக்குள்ள போய் திரும்பி கரைக்கே வந்துச்சு. இதெல்லாம் பாக்குறப்ப நம்மளை விட வலிமையான சக்தி இயற்கைக்கு உண்டு. நம்மளால பேச முடியாத செய்திகளை அது செய்கையில காமிக்கும்.